Assalamu alaikum and hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோ மோஸ்ட்லி ரிக்வெஸ்ட் வீடியோ. நம்ம சேனல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டது வந்து நூலுக்கண்டு வைக்கிற அந்த பாக்ஸ்க்குள்ள நூலுக்கண்டு எல்லாமே ஒன்னோடு ஒன்று சேர்ந்து சிக்காகிடுது, அந்த மாதிரி ஆகாமல் இருக்க ஒரு நல்ல ஆர்கனைசிங் ஐடியா அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி ஷாப்பிங் பேக், வேஸ்ட்டாக இருக்க ஷாப்பிங் பேக் எடுத்திருக்கேன். ஷாப்பிங் பேக் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ரைஸ் பேக் கூட எடுத்துக்கலாம். சைடு எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி இதை வந்துட்டு நீளமாக்கி வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த ஒரு சைடு கைப்பிடி நமக்கு தேவையில்லை, இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததாக இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்க இந்த பேக்கோட சைஸுக்கு வந்து நம்ம ஒரு நைட்டி கிளாத்து இல்லை எந்த வேஸ்ட் கிளாத்தாக இருந்தாலும் ஓகே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுக்கும்போது இது போல் சைடு எல்லாமே ஒரு இன்ச் அளவுக்கு துணி இருக்கா மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம மடித்து அப்படியே தைச்சிடலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தைக்கும்போது. இப்போ பாருங்கள், நான் அப்படியே வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கிறேன். இந்த பேக் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம், இந்த பேக் ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி நம்ம பின் பண்ணிவிட்டு அப்படியே தைக்கும்போது நமக்கு வந்துட்டு ஈஸியாக ஒரே லெவலுக்கு வந்துடும். ஸோ ஃபுல்லாகவே பின் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக பின் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த சைடு இப்படி இருக்குது. நம்ம வந்துட்டு இப்போ வந்து தைச்சிக்கலாம். எப்படி தைக்கிறேன் அப்படின்னாக்கா, நம்ம வந்து தைச்சிக்கிட்டே வரும்போது ஒவ்வொரு பின்னாக கழட்டிகிட்டே தைச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து நம்மளோட பின் பண்ணி வச்சு அந்த லெவல் மாறாமல் அழகாக தைச்சிடலாம். உங்ககிட்ட மிஷின் இல்லை அப்படின்னாக்கா க்ளூகன் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்கள் ஒட்டி ட்ரை பண்ணலாம். ஸோ மிஷின் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா ஊசி நூல் வச்சுட்டு நீங்கள் வந்து கையால் கூட ஹேண்ட் ஸ்டிச்சிங் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இது போலவே நம்ம வந்துட்டு அடுத்து இருக்க அந்த ரெண்டு சைடுமே தைச்சிக்கலாம். தைச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஃபுல்லாக ஃபினிஷிங் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பக்கமும் தைச்சி முடிச்சாச்சு. இப்போ நமக்கு இது ஒரு லாங் மேட் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இதை நூல்கண்டு வைக்கிற ஆர்கனைசராக மாற்ற போகிறோம். எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு ஓரத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி கீழ் சைட்லேருந்து இது போல் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு நூல்கண்டை உள்ளே வச்சிங்க அப்படின்னாக்கா கொஞ்சோன்னு அந்த நூல்கண்டோட கலர் மேலே தெரிகிற மாதிரி, ஒரு முக்கால்வாசி நூல்கண்டு உள்ளே இருக்கணும், மீதி வந்து மேலே தெரியணும். அந்த மாதிரி நான் வந்து இப்போ இதை ரெடி பண்ண போகிறேன். ஸோ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான் இது போல் ஃபோல்டு பண்ணிக்கிட்டு பின் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுத்திருக்க ஷாப்பிங் பேக்கை பொறுத்து உங்களுக்கு வந்து எத்தனை ஸ்டெப்ஸ் வேணுமோ அதை நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். மெத்தட் இது தான். நீங்கள் வந்து உங்களோட பேக்கோட சைஸை பொறுத்து நீங்கள் வந்து எத்தனை ஃபோல்டிங் வேண்டாலும் இந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 3 ஃபோல்டிங், ஸோ அடுத்த ஃபோல்டிங் பண்ணியாச்சு பாருங்கள். பண்ணிவிட்டு அதையுமே பின் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடுமே கரெக்டான லெவல் வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அப்போ உங்களுக்கு வந்துட்டு கரெக்டான சைஸில் இருக்கும். இல்லைனா ஏற்ற இறக்கலமாக இருக்கும், அது வந்துட்டு நமக்கு பார்க்க ஒரு விசிபிளாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்துட்டு நான் இந்த மாதிரி நூல்கண்டு வைக்கிறதுக்கான இந்த ஃபோல்டிங் வந்து ஒரு 3 இருக்கா மாதிரி பார்த்துக்க போகிறேன். அடுத்தது ஒரு பெரிய சைஸ் பேக்கெட் ஒன்று வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம நூல்கண்டு வைக்கிறதுக்கான அந்த 3 ஃபோல்டிங்கும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக இந்த மாதிரி நம்ம மிடில்லையுமே பின் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு மேலே வந்து ஒரு பெரிய சைஸில் ஒரு பேக்கெட் வைக்கலாம். அதில் வந்து நம்ம இன்ச் டேப் அந்த மாதிரி டைலரிங் சம்மந்தப்பட்ட ஒரு சில திங்ஸை வைக்கிறதுக்கு உயரம் வந்து 5 இன்ச் அகலம் இருக்க மாதிரி எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இதை விட பெரிய சைஸில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓரங்களில் இருக்க இந்த ரா பீஸ், அப்புறம் இந்த கீழ் சைடில் இருக்க இந்த ரா பீஸ் எல்லாத்தையுமே அப்படியே மடித்து உள்ளுக்குள்ளே வச்சு ஃபோல்டு பண்ணி பின் பண்ணிக்கோங்க. அப்படி தைக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு பேக்கெட் பெரிய சைஸில் கிடச்சிரும். இது போலவே அந்த சைடுமே நான் வந்துட்டு ஃபோல்டு பண்ணி பின் பண்ணிக்கிறேன். எடுத்துருக்க கிளாத் வந்து 2 ரெட்டையாக இருக்க பாருங்கள். நான் மடித்த பகுதியே மேலே இருக்க மாதிரி வச்சுருக்கேன். கீழெல்லாம் அந்த ரா பீஸ் எல்லாமே அப்படியே உள்ளுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு அப்படியே பின் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம தையல் போடும்போது அதெல்லாம் நமக்கு கரெக்டாகிடும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிட வேண்டியதான். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து மிஷின் இல்லை கையால் தைக்க போகிறீங்க அப்படின்னாக்கா நம்ம மிஷினில் எப்படி தைக்க போகிறோமோ அதே வந்துட்டு நீங்கள் அப்படியே கையால் தைக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஒட்ட போகிறீங்க க்ளூகன் வச்சு அப்படின்னாலுமே ஒவ்வொரு பின்னாக ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஒட்டிக்க வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ நான் தைச்சிக்கிட்டே வரும்போது ஒவ்வொரு பின்னாவுமே ரிமூவ் பண்ணிக்கிட்டே அப்படியே தைச்சிக்கிறேன். இந்த சைடு நம்ம எப்படி தைச்சோமோ அது போலவே அந்த சைடுமே நம்ம தைக்கணும். பாட்டத்துலேயுமே ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து 3 சைடுமே தைக்க போகிறோம். நான் இந்த சைடு முடிச்சிட்டேன். இப்போ வந்து பாட்டத்தில் தையல் போட போகிறேன். அடுத்ததாக இந்த சைடு நம்ம தைச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தச்சு முடிச்சாச்சு. அடுத்தது இந்த பெரிய பேக்கெட்டுக்கு நம்ம இந்த ஓரத்தில் ஒரு தையல் போடணும் இல்லையா, அதையுமே தச்சு முடிச்சுக்கலாம். இப்போ எல்லா பின்னியுமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இதை 2 அப்படியே மடிக்கணும். மடித்தோம் அப்படின்னாக்கா இதுக்கு நமக்கு மிடில் கிடைக்கும். அந்த மிடில் அப்படியே வந்துட்டு ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த பெரிய பேக்கெட்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நமக்கு அந்த பெரிய பேக்கெட் வந்து 2 பேக்கெட்டாக 2 பார்ட்டிஷனாக ஆகிடும். அதுபோல் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு இந்த குட்டி குட்டி பேக்கெட்ஸையுமே நம்ம ஒரு நூல் கண்டு உள்ளுக்குள்ளே இன்செர்ட் ஆகிற அளவுக்கு வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை பேக்கெட் கிடைக்குதோ அத்தனை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த மிடில் போட்டு அந்த மார்க்குக்கு நேராக ஒரு தையல் போட்டு அந்த பெரிய பேக்கெட்டோட மேல் சைடு வரைக்கும் போட்டு முடிச்சுக்கிறேன். அடுத்ததாக நம்ம மார்க் பண்ணியிருக்க இந்த குட்டி குட்டி பேக்கெட்ஸ்க்கு எல்லாமே நம்ம வந்துட்டு தையல் போட்டுக்கலாம். இது போலவே நம்ம வந்து அடுத்தடுத்த பேக்கெட்ஸ்க்குமே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ உள்ளுக்குள்ளே அழகாக ஒரு நூல் கண்டு வைக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட நூல்கண்டு ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வேலில் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளோட டைலரிங் மிஷின் எந்த சைடில் இருக்கோ அந்த சைடில் நம்ம ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். நூலுக்கண்டு சிசர் அதெல்லாம் வைக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இதை இப்படியே நம்ம வச்சு ஹேங் பண்ணாலும் ஓகே. கொஞ்சம் இது ஸ்டிஃபாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு கட்டப்பையோட ஸ்டிக்கு வந்து இந்த இடத்துல க்ளூ வச்சு ஒட்டிக்கலாம். க்ளூகன் இல்லை அப்படின்னாக்கா ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபெவிபாண்டும் இல்லை அப்படின்னாக்கா இந்த கிளாத் அப்படியே தைச்சிட்டு உள்ளுக்குள்ளே இந்த பைப்பை வந்து இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த பைப்புக்குள்ளார நம்ம இப்போ நாடாவை வச்சுட்டு நம்ம வந்து கட்டணும் அப்படின்னாக்கா நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். நம்ம வந்து எவ்வளோ வெயிட்டு வந்து இதில் நம்ம வச்சாலுமே இது வந்து தொங்கி போன மாதிரி இருக்காது, நல்ல ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்மளோட டியாவை முடிஞ்சிடுச்சு. இதுக்கு மேலே டெக்கோர் பண்ணுறது உங்களோட ஆப்ஷன் தான். இது கொஞ்சமே பிளெயினாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேஸ் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சைடு எல்லாமே இந்த மாதிரி லேஸ் வச்சு ஒட்ட போகிறேன். ஸோ இது எல்லாமே ஆப்ஷன் தான். நீங்கள் வேணும் அப்படின்னாக்கா பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னாக்கா பிளைனாக நீங்கள் இது மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் வந்துட்டு நான் க்ளூ வச்சு ஒட்டிக்கிறேன். இது நீங்கள் மிஷினில் கூட தைச்சிக்கலாம் இந்த லேஸ் வச்சுட்டு, இல்லைன்னா ஊசி நூல் வச்சு கையால் கூட தைச்சிக்கலாம், உங்களோட ஆப்ஷன் தான். இப்போ நான் ஃபுல்லாக இந்த சைடு அந்த சைடு எல்லாமே இது போல் லேஸ் வச்சு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ உள்ளுக்குள்ளேயுமே அந்த பார்ட்டிஷன் நம்ம பிரித்தோம் இல்லையா, அதில் வந்துட்டு லேஸ் வச்சு ஒட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து நூலுக்கண்டை ஒவ்வொன்றா ஒவ்வொரு அந்த ஃபோல்டிங்குள்ளாரையும் நம்ம வந்து இன்செர்ட் பண்ணி வச்சிடலாம். என்ன கலர்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு தான் நம்ம வந்து கொஞ்சம் மேலே தெரிகிற மாதிரி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது நூல்கண்டோட ஒரு நூல்கண்டு சேர்ந்துட்டு நமக்கு நூல் எல்லாமே சிக்காகி ரொம்ப கசகசன்னு ஆகும் இல்லையா நூல்கண்டு பாக்ஸ், அந்த மாதிரி ஆகாமல் ரொம்பவே ஆர்கனைசிங்காக இருக்கும். எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை வந்து என்னோடய வேலில் வந்து நான் ஹேங் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எடுக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்க பேக்கெட்டில் நீங்கள் என்ன வேண்டாலும் போட்டு வச்சுக்கலாம். மார்க்கர் இல்லை உங்களோட டேப்பு, சிசர், ஸோ அந்த மாதிரி உங்களோட டைலரிங் மிஷினுக்கு தேவையான அந்த திங்ஸை வந்து போட்டு வச்சுக்கலாம்.
நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் கேட்டீங்க ஹாட் க்ளூ வந்து செவுத்தில் ஒட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாளாக நான் இந்த ஐஸ் குச்சி வச்சு ஹாட் க்ளூ வச்சு தான் அந்த செவுத்தில் ஒட்டி வச்சுருக்கேன். ரொம்ப நாளாக ஒட்டி தான் இருக்குது, நல்லா இருக்குது. நான் வந்து அதில் ரொம்ப வெயிட்லாம் வந்து மாட்டினேன் அப்படின்னு சொல்ல முடியாது. மீடியமாக ஏதாவது ஒரு டெக்கோர் பீஸ் அதெல்லாமே மாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளாக நல்லா தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி யாருக்காவது எமர்ஜென்சிக்கு ஏதாவது ஒன்று ஹேங் பண்ணணும் அப்படின்னாக்கா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நூல்கண்டு ஆர்கனைசிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.